வணக்கம் மக்களே. நான் இன்னொரு காணொளியும் பார்த்தேன். அது நேற்று ஒரு விவாதத்தில் அந்த கேட்டீஸ்வரனா அவனும் அந்த சரவணன் அந்த அண்டாவும் உட்காந்து ஒரு விவாதம் பண்ணுறாங்க. அவங்க ஒரு விவாதத்தை வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஒரு ஐ திங்க் அவர் மணின்னு நினைக்கிறேன். அவர் அது தரப்பில் அவர் ஒரு பதில் சொல்கிறார். அவங்க அந்த பதில் சொல்லவே இவங்க ஃபோனை எடுத்து வச்சுக்கிறானுங்க. நீங்கள் ஒரு கருத்தை சொல்கிறீங்க, அந்த கருத்துக்கு நான் ஒரு எதிர்கருத்து சொல்கிறேன்னா என்னோடய கருத்தை கேட்கறதுக்கு கூட உங்களுக்கு இது இல்லை, அந்த அளவுக்கு ரசனை இல்லை. இதே இந்த ஒரு மே 4 முன்னாடி எவ்வளோ பேசியிருப்பாங்க, எந்த அளவுக்கு கீழ்த்தனமாக பேசியிருப்பாங்க. அதில் கோடீஸ்வரன் சொன்னது ஒன்று மட்டும் இப்போ உண்மையாகுதுன்னு நினைக்கிறேன். இப்படியே போனால் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் கூட்டணி போட்டால் இவங்களை எதிர்ப்பாங்க அப்படின்னு. ஐயா, உன் வாய்க்கு சக்கரை தான்யா போடணும். நீ மட்டும் நேரம் முன்னாடி இருந்தீங்கன்னா நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா நீ சொன்னது தான் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பேசும் பொருளாக இருக்குது. அதை எதிர்த்தோ இவங்க 2 பேரும் இது வரைக்கும் ஒன்று சொல்கிறாங்க, நான் எதுவும் அறிக்கை விடல. அப்போது அதிமுகவை பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு ஜெயலலிதாவை அம்மாவை எந்த அளவுக்கு அவங்க கீழே தாழ்த்த முடியுமோ, எந்த அளவுக்கு இறக்க முடியுமோ அந்த அளவுக்கு இறக்கணும் போது அவங்க கூட உங்களுக்கு இன்றைக்கி கூட்டணி போகிறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கு. அதே டிஎம்கே பார்த்துன்னு கேட்குறேன், கலைஞர் அவர்கள் இறக்கும் போது அந்த ஒரு இடத்துக்காக எந்த அளவுக்கு அவங்களும் நடந்தாங்க, எந்த அளவுக்கு கோர்ட்டு ஏறி நீங்கள் போய் நின்று அதை ஜெயிச்சிங்க அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இது எல்லாமே நீங்கள் பண்ணது எந்த ஒரு நிலைப்பாட்டுக்காக நீங்கள் பண்ணீங்க? இல்லை இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற இந்த நிலைப்பாடை எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது தானே. எங்களுக்கு என்னமோ விஜய் தான் வர்ற மாதிரி இருக்குது, நாங்கள் விஜய் எதிர்த்து நாங்கள் 2 பேரும் நிற்கிறோம், நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு நீங்கள் சொல்லி அந்த ஓட்டு வாங்கியிருக்க வேண்டியது தானே. எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் இதை சேர்ந்து அந்த கூட்டணி இன்றைக்கி பேசுகிற பேச்சுக்கு எதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காதனால இந்த கருத்தை நான் பதிவிடுறேன். இது வரைக்கும் அந்த கருத்துக்களை தலைமையிலையோ யாருமே சொல்ல. அவர் என்ன சொல்கிறாரு, நடக்கலாம். அப்போது என்ன நடந்துட்டுருக்கீங்க? நீங்கள் மக்களோட உணர்வுக்கும் மதிப்பு கொடுக்க மாட்டேங்க. உங்களோட தலைவர்கள் இது வரைக்கும் இருந்து அவங்க கொண்டு வந்த பாதைகளுக்கும் நீங்கள் மதிப்பு கொடுக்க மாட்டீங்க. உங்களை நாங்கள் எந்த விதத்தில் நம்பி எங்களோட எதிர்காலத்தையும் எங்களோட குழந்தைகளோட எதிர்காலத்தையும் உங்களோட ஆட்சிக்கு நாங்கள் ஒப்படைப்போம். நீங்கள் அதை கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? இந்த எலெக்ஷனில் அவரை விடுங்க, அவரோட செயல்பாடை பாடுங்க. அந்த செயல்பாடு மக்கள் ஏற்றக்கூடிய வழியில் இல்லைன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். மக்களே அவங்கள தேர்ந்தெடுக்க மாட்டோம். இது நாங்கள் இன்றைக்கி ரசிகரோட மனப்பான்மையில் இங்கே யாரும் சொல்லலை, ஓகேங்களா? ஒரு மாற்றம் வேணும், அந்த மாற்றம் எப்படி இருக்கணும் பார்க்கணுங்கிற ஒரே ஒரு கருத்தல் ரீதியில் தான் இத்தனை கோடி பேர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் உண்மையிலேயே அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்குறீங்க, அதுக்கான ஒரு தெளிவு கொடுக்குறீங்க அப்படின்னா அவரை கொஞ்சம் அந்த ஆட்சியை நடத்துறதுக்கான இதை கொடுங்க. நேற்று எதுக்காக விடுதலை சிறுத்தைக்காரங்க அவங்க போய் முன்னாள் சிஎம்மை பார்த்தாங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்லை. உங்கள்கிட்ட ஆதரவு கேட்டாங்கன்னா நீங்கள் பதில் சொல்லுங்கள்.